கட்சி ஆரம்பித்தால் மட்டும் போதாது எனவும் பொது விஷயங்களை பற்றி நடிகர் விஜய் கருத்து சொல்ல வேண்டும் என காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். நடிகர் விஜய் பேசியிருந்தீங்க, மாநாடு கூட்டம் மட்டும் பத்தாது, மத்திய அரசு எதிரான கருத்துக்களை மத்திய அரசுல என்ன அரசியல் என்ன நிலைப்பாடு சொல்றாங்க? எனக்கு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, ஏத்துக்கிறேன். ஆனா அவரோட நிலைப்பாடு என்ன? சப்போஸ் ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டை பத்தி அவரோட நிலைப்பாடு என்ன? ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்னால செபி தலைவர் ராஜினாமா செய்யணுமா வேண்டாமா? ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டை அவர் ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையா? அதானி குழுமத்தை பற்றி அவருடைய கருத்து என்ன? ஜிஎஸ்டியை பற்றி அவருடைய கருத்து என்ன? காவேரியை பற்றி அவருடைய கருத்து, நீட்டை பற்றி ஏதோ ஒன்று சொல்லியிருக்கார். நீட்டை தவிர வேற என்ன கருத்து? அக்னிவீர் திட்டத்தை பற்றி அவருடைய கருத்து என்ன? இதனால ஒரு விஷயத்தை பற்றி அவர் கருத்து சொல்லுங்க. என்கவுண்டரை பற்றி அவருடைய கருத்து என்ன? அப்புறம் ஆணவ கொலையை பற்றி அவருடைய கருத்து என்ன? கருத்தை சொல்லாமல் ஒரு அரசியலுக்கு வருகிறார் என்றால் அவரை பற்றி நான் எப்படி இடை போட முடியும்? அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்றாங்களே, வாட் டு தே ஸ்டாண்ட் ஃபார்? ஒரு நிலையில என்ன நீங்க கேட்குறீங்கல்ல, இப்போ நான் வரேன், வந்த உடனே ஒரு விஷயத்திலையும் கேட்குறீங்க, என்னுடைய நிலைப்பாடை கேட்குறீங்க, ஒருத்தர் மீது போட்டிருக்க கூண்டாஸை பற்றி கேட்குறீங்க, அது சரியா தவறான்னு கேட்குறீங்க. அதுக்கு நான் கருத்து சொல்கிறேன். ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டை பற்றி நான் பேட்டி கொடுத்துருங்க. நான் அக்னிவீரை பற்றி நாங்கள் எங்களுடைய கருத்தை சொல்கிறோம். அதனால் கருத்தை சொல்ல வேண்டும். அவருக்கு அரசியல் கட்சி ஆரம்பிப்பது ஆரம்பிப்பது அவருடைய உரிமை. ஆனால் அவருடைய ஒரு விஷயம், பொது விஷயங்களை பற்றியும் தன்னுடைய கருத்தை சொல்ல வேண்டும். அது அவருடைய கட்சியோட நிலைப்பாடை விளக்க வேண்டும். அதுக்கப்புறம் தான் அந்த கட்சியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சியா நம்ம அதை அது நிலைத்து நிற்குமான்லாம் கருத்து சொல்லணும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.